Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது அடுத்த அகாடமிக் இயருக்கான ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தாங்க. அதாவது 2026-27க்கான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ 26-27க்கான ஸ்டடி மெட்டீரியல் இனிமே தான் அப்டேட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தற்போது நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக பயோபாட்னி அண்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் ஸ்லோ லினர் மெட்டீரியலுமே இருக்குது, பாட்னி அண்டு பயோ பாட்னி. சரிங்களா, தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரபு சார் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் இருக்குது. இது ஏன் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் தான். ஒரு சில ஸ்டாஃபுங்க வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் சிம்பிளாக கொஞ்சம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புக் பேக்குக்கான ஆன்சர்ஸு. கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸ் என்ன படிக்கணும், 3 மார்க்ஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறங்க. அதே மாதிரி டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணுறங்க. நம்ம பிடிஎஃப் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கோ அதையுமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாப்டர் வைஸாக. ஸோ செகண்டரியாக இது வந்து தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, பியூர் சயின்ஸ் பாட்னி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் அவைலபிளாக இல்லை. நீங்கள் வந்து பயாலஜி பாட்னி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலே யூஸ் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த மினிமம் மெட்டீரியல் இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இங்கே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது கூடவே இன்டீரியர். சரிங்களா, இன்டீரியராக என்னென்ன 1 மார்க்ஸ் இருக்குது, புக் இன் 1 மார்க்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன கொடுத்துருப்பாங்க, சாப்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 2 மார்க்ஸில் புக் பேக் என்னென்ன படிக்கணும், 3 மார்க்ஸில் என்னென்ன படிக்கணும், ப்ளஸ் வந்து புக்கிங்கில் என்னென்ன இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. இந்த மெர்மிகோ ஃபில்லி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். சரிங்களா, நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இனிவரும் காலங்களில் பார்க்கலாம், அடிக்கடி நமக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸில் புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஷின் புக் பேக்கில் என்னென்ன இருக்குது, அதுக்கு எல்லாமே சிம்பிளான ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்களான்னு இன்னொரு சில டவுட் இருக்கும். ஃபுல் மார்க்ஸும் கொடுப்பாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸு இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 5 மார்க்ஸில் புக்கிங் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கொஷனுக்கும் ஆன்சர்ஸ் கொஞ்சம் சிம்பிளாகவும் டீட்டெயில்டாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து எந்த இது வந்து ரெஃபர் பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து இது பார்த்துக்குங்க. இது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ்க்காக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது, டயக்ராம் கொஷின் ஃபஸ்ட் லெசன்லாம் நிறையா இருக்குது. ப்ரைமரியாக என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து மினிமம் லெவல் மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னா தாராளமாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். சிம்பிளாக 2 லைனில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க் கொஷின் ஒரு சில பேருக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூழலோட அமைப்பு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஸ்ட்ரூலோட ஸ்ட்ரக்சர் நம்ம புத்தகத்தில் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதே இங்கே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 5 பாயிண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்பயுமே ஒரு பேராகிராஃபாக பார்க்குறப்பதை விட ஒரு பாயிண்ட் வைஸாக பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் பாயிண்ட்டாக நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, கேசி பாட்னி ஸ்டடி சென்டர் அதோட பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அப்டேட்டட் கொஷின்ஸு மெட்டீரியல் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோக்கு எத்தனை லைக் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. இந்த அகாடமிக் இயர் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னோட எஃபர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டின் பேங்க்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நிறைய இல்லை, சென்டர் மார்க்ஸ் 1 மார்க்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து 1 மார்க்ஸும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இன்டீரியர் எல்லாமே. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் ப்ளஸ் அடுத்தடுத்த நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு லைக் பண்ணுறாங்க, கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் பயாலஜி பற்றி என்ன படிக்கிறதுங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.